கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிய கதையை கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய புள்ளி வைத்த இந்தியா கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட அதே போல ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கு. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது அனைத்து அரசியல் விமர்சகர்களும் கருத்து கணித்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் கருத்து கணிப்புகள் ஒத்துப்போயிருந்த நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் நிலைமை உல்டா ஆகியது. மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், டெல்லி போன்ற மாநிலங்களில் பாஜக ஸ்வீப் அடித்த போதும், முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் தொகுதிகளை இழந்தது பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சிதான். உடனே அதுவரை பதுங்கியிருந்த சில புள்ளி வைத்த இந்திய கூட்டணி சார்புடைய விமர்சகர்கள் எல்லாம் மக்கள் பாஜகவுக்கு மிகப்பெரிய செக்மேட் வைத்து விட்டதாகவும், பாஜகவை மெஜாரிட்டி அடைய விடாமல் நடுங்க வைத்து விட்டதாகவும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் இவர்கள் போடும் ஒரு பிட்டு தான் சுவாரஸ்யமான ஒன்று. அதாவது பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது என்பதை மக்கள் தீர்மானித்து சரியாக 20 சீட்டுக்கு கையேந்த வைத்து விட்டார்களாம். இவர்கள் சொல்வதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் இருந்து ஒருவர் உத்தரப்பிரதேசத்திற்கு ஃபோன் செய்து, டே மச்சான், நாங்கள் எல்லாம் 29 தொகுதியிலும் பாஜகவுக்கு கொடுத்துடலாம்னு இருக்கோம். இப்போ தான் ராஜஸ்தான்காரங்கிட்ட பேசினேன், அவன் 11 தொகுதி கொடுக்கலாம் என்று இருக்கான். அதனால் நீ என்ன பண்ணுற, ஒரு 50 தொகுதியா? அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு 36 தொகுதியை பார்த்து கொஞ்சம் பாஜகவுக்கு கொடுத்துடு. அப்போ தான் கரெக்டாக அவங்களோட சீட்டு எண்ணிக்கை 240 வந்து நிற்கும் என்று பேசி வைத்து கொண்டு வாக்களித்தது போல இவர்கள் இஷ்டத்துக்கு அடித்து அளந்து விட்டு கொண்டு இருக்க, பாஜக உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு தொகுதி இழக்கும் என்று பாஜக அல்ல, உத்தரப்பிரதேசம் மக்களே நினைத்து பார்த்திருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொரு மாநிலத்திலும் மிக மிக நுணுக்கமான அரசியல் கணக்குகளை போடும் பாஜக எப்படி உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய கணக்கில் கோட்டை விட்டது என்று பலரும் குழம்பிதான் போனாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு காரணங்களெல்லாம் தேட வேண்டாம் என்ற ரீதியில் மக்களே வாண்டடாக வந்து காரணங்களை வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய காரணமாக இருப்பது போலி வாக்குறுதிகள் தான். ஏதோ நம்ம ஒரு நீட் ஒழிப்பு வாக்குறுதி போலவோ, நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி போலவோ எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது மாதம் 8000 ரூபாய்க்கான வாக்குறுதி. ஆனால் நம்ம ஊரில் கூட 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று ஒரு போலி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினாங்களே, பிறகு தகுதியுடைய மகளிருக்கு என்று அதை மாற்றி அமைத்தாங்களே, அதெல்லாம் பாஜகவை தோல்வியடைய செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய வாக்குறுதியாக இருக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்தால் அது நியாயம். ஆனால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது கடந்த சில நாட்களாக தான் அனைவருக்குமே புரிய வருது. காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தது போல எங்களுக்கு 8000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தில் இன்று பலர் போராடும் செய்தியை நம்மால் ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக கையில் கேரண்டி கார்டு என்று ஒன்றை வைத்துக்கொண்டு, நீங்கள் தானே 4ஆம் தேதிக்கு பிறகு வந்து 8000 வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு 8000 ரூபாய் மாதம் வரப்போவது உறுதி என்று கூறி கேரண்டி கார்டெல்லாம் அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் நேராக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இந்த கேரண்டி கார்டை காண்பித்து 8000 பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதத்திலிருந்து உங்கள் கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக பணம் செலுத்தப்படும் என்ற ரீதியில் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் செய்திகளில் உள்ளது குறிப்பாக ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதும் அப்பட்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை போலி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி, குறிப்பாக ஏழை பெண்களின் வாக்குகளை கவர்வதற்காக கேரண்டி கார்டெல்லாம் அச்சடித்து ப்ரொஃபஷனலாக ஏமாற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு வாக்குறுதி கொடுப்பது உண்மையில் ஆபத்தானது. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று மேடையில் வாக்குறுதி கொடுப்பதோ, அல்லது தங்களுடைய வாக்குறுதிகளை புத்தகமாக அச்சிட்டு வெளியிடுவதோ எல்லாம் கூட பரவாயில்லை. ஆனால் ஒரு கேரண்டி கார்டு போல அச்சடித்து தேர்தல் முடிந்தவுடன் இதை காட்டி பணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதெல்லாம் பட்டவர்த்தனமான லஞ்சம் கொடுக்கும் செயல். இந்த கட்டாக்கட் போலி வாக்குறுதி மூலம் ஜெயித்த அனைத்து காங்கிரஸ் எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்வதை குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று டெல்லியை சார்ந்த வழக்கறிஞர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. எப்பாடுபட்டாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த காங்கிரஸ் இப்போது தன்னுடைய போலியான வாக்குறுதிகள் மூலம் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் உண்மையை சொல்ல வேண்டும்.